உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, கால்களில் ஆணி இருக்குது, அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சரியாக போகுது, மீண்டும் வந்துடுது, இதற்கு என்ன தீர்வு? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரி காலாணி வராமல் தடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். இந்த மாதிரி உள்ளவங்களும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போகாமல் இருக்கும் பொழுது அந்த கழிவுகளுடைய தேக்கமும் நமக்கு அது ஒரு உடம்பை விட்டு வெளியே போவதற்கு அது ஏதாவது ஒரு இடத்துல கட்டிகளாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனாலே நமக்கு காலாணிகள் ஏற்படும். அப்போ முதல்ல நம்ம ஒவ்வொரு மனிதனுமே நம்ம உடம்புல கழிவுகள், சிறுநீர் கரெக்டாக போயிடணும், மோஷன் கரெக்டாக போயிடணும், வேர்வை கரெக்டாக போயிடணும், கார்பன் டை ஆக்சைடு கரெக்டாக வெளியேறிடணும். அதற்கு நமக்கு நுரையீரலுடைய இயக்கம், இதய துடிப்பினுடைய இயக்கம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், மூச்சோட்ட மண்டலம் எல்லாமே நன்றாக இயங்கணும். அதை நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வாழ்வதற்குரிய நிலை கிடைக்கும். ஸோ நம்ம உடம்பில் தேக்கம், கழிவுகள் எதனால் ஏற்படுது? நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, உறக்கத்தில் சரியான நிலை இல்லாத நிலை, இதெல்லாம் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் நிச்சயமாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறும். காலாணி போன்றவைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கும். நம்ம பொதுவாகவே கால்கள் நம்ம சப்பல் போட்டு நடக்கிறோம், நல்ல சுத்தமான ஒரு வயல்வெளியில் அந்த காலத்துலலாம் கால்களில் செருப்பு போடாமலே நடக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்போ வயல்வெளிகள் அவங்க நடக்கும் பொழுது அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய துர்நீர் எல்லாமே சப்பல் போடாமல் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது அக்குப்ரெஷர் மாதிரி அந்த கற்கள் எல்லாமே பாதத்தில் படும், அந்த கழிவு நீர்கள் எல்லாம் வெளியே, கெட்ட நீர் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம மேக்சிமம் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் ஷூ போட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அது இறுக்கமான நிலையில் இருக்குது, அதுக்கு காற்றோட்டம் செல்லக்கூடாத நிலையில் இருக்குது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கூட எல்கேஜியிலேருந்து அவர்களுக்கு ஷூ போட்டு தான் அனுப்புகிறோம். அப்போ அவங்க டை கட்டி ஷூ போட்டு நம்முடைய அந்த வாழ்வியல் முறையும் ட்ரெஸ் கோடு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பாதத்துக்கெல்லாம் காற்று, பிராணசக்தி சரியாக செல்லாத நிலை இருக்கின்றது. அப்போ உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே ஷூ எல்லாம் கலத்திட்டு கால்களை நல்லா சுத்தப்படுத்திட்டு மாலையில் ஒரு 5லேருந்து 5:30 வரைக்கும் வெயில் நன்றாக படும்படி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வாக்கிங், வெளியே கொஞ்சம் சின்ன வாக்கிங், சப்பலே இல்லாமல் போகணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பாதங்கள் பூமியில் படக்கூடிய பழக்கம் ஏற்படணும். அதை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக காலாணி வராமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய இங்கே வயதானவர்களுக்கும் காலாணி உண்டு. கீழே அமர முடியலைன்னா நாற்காலியில் அமர்ந்து முதிரைகள் மட்டும் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இது நம்ம உடம்புல உடைய கெட்ட நீரெல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 நேரத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 முத்திரையுமே அர்த்த பத்மாசனத்தில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுவேன். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிருத்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வர்ண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 3 முக்கியமான ஆசனங்கள், நின்ற நிலையில் பயிற்சி பண்ணக்கூடிய ஆசனங்கள், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். சுகாசனத்துக்கு வந்துடுறேன். முதல் ஆசனமாக நம்ம பார்க்கக்கூடியது பாதகஸ்த ஆசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. 2 கால் சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது பாதம் இடது பாதம் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. கால் பெருவரலை தொட முடியுதான்னு பாருங்கள். மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். நேராக நிற்கிறேன். வலது கால் இடது கால் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ கை மேலே உயர்த்திக்கிட்டேன். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக கீழே குனிங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு இங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த ஆசனம் உட்கட்ட ஆசனம். 2 கால் சேர்த்துக்கோங்க. வலது கால் இடது கால் 2க்கும் பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை கீழே போட்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். வலது கால் இடது கால் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கீழே போட்டுக்கோங்க. அடுத்த ஆசனம் வந்தனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல கால் இந்த மாதிரி அகட்டிக்கோங்க. 2 ஃபீட் அகட்டிக்கோங்க. இந்த கால் பாதம் இங்கே பக்கம் வச்சுக்கோங்க. இந்த கால் பாதம் இங்கே பக்கம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. மெதுவாக கை மேலே கும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை மேலே கொண்டுக்கோங்க. கால் பாதத்தில் நல்ல வெயிட் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் கால் பாதத்துக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். காலாணி வராமல் பாதுகாப்பதற்கு இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது. இந்த ஆசனம் செய்து முடித்த உடனே நல்லா ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நேயர்களே, வயதானவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம செய்த முத்திரைகள் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்ல இரவு 9:30 காலை
4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.